ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு வருக என்று வரவேற்கின்றேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வளம் வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக அருமையான திருச்சபை மக்களுங்களோடு இருந்து என்றும் என்றுமான சதா காலங்களிலும் தங்கி தாங்கி ஆசீர்வாதமாக பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழிநடத்துவாராக. நேற்று மீண்டும் என்று மாறாதங்கள் அன்பின் பல்லோப்பினாவே இது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக பயங்கரங்கள் அன்று செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உடைய திருவுள்ள சித்தத்திற்கு அப்பாயங்களை நாங்கள் முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஐயா, உடைய கிருபையின் கரம் அன்றுவரே எங்களை தாங்கட்டும். உடைய கிருபையின் கரம் அன்றுவரே எங்களை ஏந்தட்டும். உடைய கிருபையின் கரம் அபாயங்களை தப்பிக்க வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். இதுவரை எங்களை தாங்கின தேவன், ஏந்தின தேவன், தப்பித்த தேவன், இனிமேலும் அன்றுவரே ஒவ்வொரு காரியங்களும் அன்றுவரே எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி போஷித்து அருமையாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகமே தஞ்சம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்தில் எங்களையே நாங்கள் முழுவதுமாக அன்றுவரே நாங்கள் அர்ப்பணிக்கிட்டோம். அடுவே இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே அடுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்றுவரை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு, உடைய சமூகத்தை நாங்கள் தேடுவதற்கு, உடைய பாதத்திலே வந்து நாங்கள் காத்திருப்பதற்கு, நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய தயவுக்காக, புதிய காரணியத்துக்காக அதுவே நாங்கள் கொடான ஸ்தோத்திரங்களை நன்றியுள்ள இதயத்தோடு கூட உடைய சமூகத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஐயா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மேலைப்படுத்துங்க. இதுவரை தாங்கின தேவன், ஏந்தின தேவன், தப்பித்த தேவன், இனிமேலும் எங்களை அருமையாக ஆசீர்வதித்து தாங்கி ஏந்தி தப்பித்து ஆசீர்வதித்து மேலைப்படுத்தி வழிநடத்தும் நாங்கள் செல்விக்கிறோம். இந்த காலை ஆராதனை கரங்களில் ஒப்படைக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி மட்டும் தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் செல்விக்கிட்டோம். அன்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இதுள்ள நேரத்தில் கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல், நாங்கள் கேட்கின்ற சத்தியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செல்விக்கிட்டோம். எல்லா துதி என மகிமை மாண்டவரே நமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையாக ஆண்டுடைய சமூகத்திலே இந்த மாலை வேளையிலே நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டுடைய பாதத்திலே நம்மையே நாம் துதித்து ஆண்டுடைய சமூகத்தை நாம் துதித்து நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். யாவரும் இணைந்து யாவரும் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து துதித்து ஆண்டுடைய ஸ்தோத்திரிப்போம். என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உண்மை தானையா இந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து நாம் பார்ப்போம். தியானிக்கின்றேன்
அவர் எப்பொழுதும் அவர் இருக்க விரும்புகிறார். அவருடைய ஜனம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் சந்தோஷத்தோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவன். நிச்சயமாக நம்மளுடைய இந்த நாளிலே நம் தியானிக்க போகிற தியானமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும். இந்த முதல் சரணத்துல ரொம்ப அருமையா நம்ம காணோம். எனது ஆன்மா உண்மையை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, என் படுக்கையிலும் என்னுடைய நான் உங்களுடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கும் போது, உண்மை நான் நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட உடைய சமூகத்தில் நாங்கள் வருகின்றோம். அந்த வாழ்க்கையில நீர் தொடர்ந்து பெரிய காரியங்களை நீர் செய்யுமையா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மையே நம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான ஒரு பாடல், தெய்வீக கூடாரமே என்னுடைய தேவனின் சன்னதி, அதை நாங்கள் தேடி வருகிறோம். ஆண்டவரே மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மாறாத என் நேசரே என்று சொல்லி இந்த பாடலை யாரும் இணைந்த சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை யாரும் இணைந்து நாம் பாடுவோம்.
செவிக்காத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் செவிக்காத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது, அவருடைய சமூகத்திலே வந்து நாம் அடைக்கலமாகும் போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் உள்ள மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் செல்கின்றார். அங்கே மரியாள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து அவள் என்ன செய்கிறார்? உட்காருகின்றார். அதையே தெய்வீக கூடாரமாக நினைத்து அவருடைய சன்னதியிலே நான் வந்து தஞ்சம் அடையும் போது எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நான் அடிக்கடி யோசிப்பது, நானுடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பாக்கியம், எத்தனை இன்பம். இந்த சமூகத்தை விட்டு நம்ம பல நேரங்களில் நம்மையே நாம் ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். வேண்டாம், தெய்வீக கூடாரமாக தேவனுடைய சன்னதியிலே நீங்களும் நானும் கடந்து வரும்போது ஆண்டவர் அவரை நாம் துதிக்கும் போது அவர் மகிமையினால் நிரப்புகிறோம் மாத்திரமல்ல, நம்மையும் மகிமையினால் அவர் நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டுடைய பாதத்திலே மையம் முழுவதுமாக நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு நம்மை நாம் முழுவதுமாக நாம் ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன். மானுடைய சமூகத்திலே நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பாதத்திலே இந்த மாலை வேளையிலே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே நம்மையே நாம் முழுவதுமாக நாம் தாழ்த்துவோம். அருமையான ஒரு பாடல், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்திலே நான் வந்திருக்கிறேன், அதுவே நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறான், இந்த ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட அவனுடைய சமூகத்திலே இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம்.
ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த கல்வன் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இப்பொழுதே நோடு நீ பரதேசியில இருப்பா என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் வாழும்போது, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீர் என்னை சேர்த்துக் கொண்டோம், அதற்கு தகுதியுடைய ஒரு வாழ்க்கை நான் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி நாம் யாவரும் இணைந்து நான் நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். என்னை ஏற்றுக்கொள்வீரா
வந்து நிற்கின்றோம். உடைய பிரசனத்திலே நாம் வந்து நாம் நிற்கின்றோம். என்னை ஏற்றுக்கொள்வீரா, அவருடைய சமூகத்திலே என்னை சேர்த்துக் கொள்வீரா என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் கதறியிருக்கிறோம், கெஞ்சியிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனையும் அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி விட்டார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்ததாமே இந்த துணி ஸ்தோத்திர வேளையை நமக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய துணை எப்போதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அருமையான உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரை எங்களுக்கு கொடுத்த தயவு, காருண்யம், பராமரிப்பு, பாதுகாவல் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த காலை வேளையிலே அருமையான பரமானந்த உங்களுடைய கரங்களை படைக்கிறோம். வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்த ஈவுகளுக்காக, நன்மையான காரியங்களுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, சத்துவத்துக்காக விழுத்து நாளத்திலே கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை நன்றியில் இருக்கையோடு கூட நாங்கள் ஏறடிக்கிறோம். தாப்பனே பிறந்த நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும் மை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிலைத்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கிருபையின் கரமுடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான மகள் சர்மிக்கும் நடுவே மாவினுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அண்டவர் ஆண் மகன் இந்த குடும்பத்திற்கு கொடுத்து வாரிசாக அண்டவரைய கிருபையின் கரமனுடைய பிள்ளையை தாங்குவதற்காக ஏந்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அண்டவரைய மகனை கரங்களில் ஒப்படைக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மகனை ஆசிர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான அன்றைய குட்டி வாஞ்சினியுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். அன்றைய அருமையான மகள் சிலாவுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். தாப்பனை மகளுக்கு கொடுத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபைகள், புதிய சந்தோஷம், சமாதானம், அன்றைய புதிய வழிநடத்தல்கள் அன்றைய அருமையான வருடத்திலே நிறைவாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் மகளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அனுகிரகத்தையும் பாராட்டையும் ஆண்டவரை தந்து பிறந்தவனுடைய கிருபையின் கருத்துக்களாக பிள்ளைகள் இங்கே முழங்கார் படியக்கூடிய சமூகத்திலே வந்து நன்றி ஆண்டவரை செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். வாஞ்சினியுடைய கரங்களை படைக்கிறோம். மகளின் ஆசீர்வதியும் பிறந்தவருடைய இந்த முழு குடும்பத்தையும் அப்பாவுடைய கரங்களை நாங்கள் படைக்கிறோம். இதுவரை தாங்கின தேவன், ஏந்தின தேவன், தப்பின தேவன், இனிமேலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளுக்கு தக்கதாக பிறந்தவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிதான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறுத்தந்து எல்லா விதமான அனுகிரகத்தையும் நிறுத்தந்து தொடர்ந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஞாயிறு வழிபாடுக்கு ஆதாரமாக அருமையாக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே உற்சாகமாக நம் பாடல்களை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பாடி ஆராதித்தோம். அவனுடைய பிரசன்னமே தஞ்சம் என்று சொல்லி நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இந்த காலை வழியிலும் கூட அவனுடைய பாதத்திலே நாம் தியானிப்பதற்கு செல்வதற்கு முன்னதாக ஒரே ஒரு அறிவிப்பு எங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த கடந்த வருஷத்தினுடைய சந்தா பாக்கிகளை செலுத்தாமல் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் வந்து கடந்த 2019-2020 ஆண்டுக்குரிய சந்தா பாக்கிகளை நீங்கள் வந்து செலுத்துமாறு உங்களை என்போடு கூட அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த 3வது ஆண்டுக்குரிய சந்தா வாக்கு தொகைகளையும் நீங்கள் ஒருவேளை செலுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் தயவாய் நீங்கள் அந்த சந்தாவினை வந்து செலுத்துமாறு உங்களை என்போடு கூட அழைக்கின்றோம். ஏன்னா அந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த 3வது ஆண்டுக்குரிய வாக்கு நாம் செய்ய வேண்டும். ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்குரிய ஏதாகிலும் ஒரு மாதத்தினுடைய சந்தாவினை ஆகிலும் நாம் செலுத்தி
வாக்கு செய்தோர் பட்டியலிலே நாம் இடம்பெறுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் தயவாய் நீங்கள் அதை கவனமாக செய்ய உங்களை என்போடு கூட அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு அறிவிப்பு. என வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் இங்கே இருக்கின்ற வரை மாலை நேர ஆராதனைகளை ஆண்டவன் எடுப்பார்கள். அந்த நாட்களிலே நாங்கள் கிராம திருச்சபைகளுக்கு நாங்கள் கடன் செல்லலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 4 மாதங்கள் கிராம திருச்சபையோடு கூட எந்த விதமான ஆராதனைகளிலும் நம்ம அதிகமாக நாம் பங்கு கொள்ளவில்லை. அவ்வப்போது அவர்களை போய் நாம் சந்தித்து வருவது உண்டு. ஆனாலும் மற்றபடி ஆராதனைகளிலே அவர்களை வழிநடத்தாதபடியினால் அதிகமாக அவர்கள் மீதும் உள்ள ஒரு பாரம். ஆகவே காலை ஆராதனைகளிலே அருமையாக நானும் சோதரமாகவும் இணைந்து அவனுடைய ஆராதனைகளை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் இருக்கின்றோம். மாலை நேரங்களிலே ஆண்டவன் அவர்கள் இங்கே இருக்கின்ற நாட்களிலே அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் இங்கே இருக்கின்ற நாட்களிலே அவர்களோடு கூட இணைந்து நாங்களும் மாலை நேரங்களிலே ஒரு சில ஆராதனைகள், ஒருவேளை இன்று மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலைகள் மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய கிராம சந்திப்புக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய கிருபை என முக்கியமான ஒரு காரியம். இந்த காலங்களிலே நம்ம அவர்களோடு கூட நாம் ஆராதிக்க முடியாவிட்டாலும் அவர்களோடு கூட நாம் இணைந்து அவர்களுக்காக தனிப்பட்ட விதங்களிலே ஜெபிப்பதற்கும் குடும்பங்களை சந்தித்து நலம் விசாரிப்பதற்கும் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். உங்களோடு கூட நமக்கு எந்த விதமான விரும்பில்லை, எந்த விதமான ஆராதனைகளிலே நமக்கு தோய்வுகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நமக்கு மாறி மாறி நமக்கு ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கிராம சபைகளையும் நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்ற சிந்தையோடு கூட மாலை நேரங்களிலே நாங்கள் கிராம திருச்சபைகளுக்கு நாங்கள் கடன் செல்ல இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்திற்காகவும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்துக்குள்ளாக நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக இறையியல் கல்வி ஞாயிறாக நம் வேத வசனங்களை நம் உள்ளத்தின் ஆழத்திலே அறிந்து கொள்ள வேண்டும், குடும்பத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சிறு பிள்ளைகள் ஞாயிறு பள்ளிகளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பெரியவர்கள் நம்ம ஞாயிறு ஆராதனைகளுக்கு வரும்போதோ அல்லது ஞாயிறு வழிபாடுகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போதோ இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த ஞாயிறை நமக்கு தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலத்தின் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை மக்களை, திருச்சபை மக்களை நம் ஆவிக்குரிய வழியிலே வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேதாகமத்தின் சத்தியங்களின் அடிப்படையிலே நாம் வழிநடத்துகிற ஒரு காலங்களிலே, இந்த காலங்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏன்னா பலவிதமான தேவையில்லாத போதனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த காலங்களிலே நமக்கு டிவியிலும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அங்கங்கே நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம தெசலோனிக்கேரிலே உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி லவோதிக்கிய திருச்சபையை குறித்து சொல்லும் போது ஏன் அவ்வாறாக சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் போதிக்கிற வசனங்களை அவர்கள் காதுகளிலே கேட்டு அந்த வசனங்கள் வேதத்தின் அடிப்படையிலே ஆதாரமாக இருக்கிறதா, வேதத்தின் அடிப்படையிலே அது இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து வேதத்தின் அடிப்படையிலே இருக்கிறது என்றால் அந்த வசனங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொண்டும், வேதத்திலே இல்லாத சத்தியங்களை போதிக்கும் போதும் அந்த வசனங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஆகவே தெசலோனிக்கரில் உள்ளவர்களை பார்க்கலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலங்களிலே இந்த இறையியல் கல்வி ஞாயிறு என்ற வழிபாடிலே நீங்களும் நானும் கலந்து கொள்ளும் போது நாம் இந்த இறையியல் என்றால் என்ன, அந்த இறையியலின் மூலமாக நாம் நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும், வேதத்தை கற்றுக்கொள்வது என்றால் என்ன, வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் ஆண்டவருக்கு அருகாமையிலே ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழ முடியும் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்க போகின்றோம். ஆகவே அந்த தியானிப்பிற்கு ஆதாரமாக நீங்களும் நானும் இந்த நாட்களில் 3 வேத பகுதிகளை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 92வது வசனம். அதுதான் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற
மகிழ்விக்கும் மன்னா வசனமாக இருக்கிறது. உமது வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அருமையான ஒரு வேத வசனம். அவனுடைய சமூகத்திலே இந்த வசனத்தினுடைய ஆங்கில பதம் இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கிறது. வாசிக்கும் போது உண்மையாக இந்த காலங்களிலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலும் ஆண்டவருக்கு ஏற்ற பயத்திலும் பயபக்தியிலும் நடப்பதற்கு நாம் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பினுடைய சாராம்சம். தமிழிலே இறை மக்களை தெய்வீகத்தில் மேன்மைப்படுத்துதல் அல்லது மேம்படுத்தல், அதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பு. அதில் ஆங்கிலத்தில் அருமையாக ஒரு வசனம் நமக்கு, அதே வசனத்தை ஆங்கிலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? unless your law had been my delight, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் I would then have perished in my affliction, நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அஃப்ளிக்ஷன் என்றால் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், கஷ்டம், கவலை, கசப்பு, இவற்றிலே நான் அழிந்து போயிருப்பேன். வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்ப அதை அப்படியே நம்ம மாத்தி வாசிப்போம் என்றால், வேத வசனம் என் மகிழ்ச்சியாய் இருக்கும் என்றால் நான் சந்தோஷத்திலே எப்பொழுதும் நிலை கொண்டிருப்பேன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம். வசனத்தை வாசிக்கும் போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், பரலோக ராஜ்யத்துக்கு நான் கடன் செல்வேனே என்றால். எல்லாருக்குமே ஒரு கொக்கி ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நீதிமானாக ஆண்டவர் என்னை பார்த்து பரலோக ராஜ்யத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் என்றால், நான் ஆண்டவரிடத்திலே கடன் சென்று நான் ஒரு கேள்வியை கேட்பேன் என்று சொல்லி பல நேரங்களிலே ஆலய ஆராதனைகளிலே செய்திகளின் போது நான் சொல்லுவேன். ஏன்னா பல இடங்களிலே வேத வசனம் முழுவதுமாகவே பாசிட்டிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மறையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வசனங்களை எதிர்மறையாக சொல்லியிருப்பார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும். ஆகவே ஆண்டவரே, ஏன் இவ்வாறான வசனங்களை நீங்க சொல்லிக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் என்று சொன்னால், இந்த வசனத்தை வாசிக்கும் போது உண்மையாகவே எதிர்ப்பதத்திலும் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார் சங்கீதக்காரன் மூலமாக. உமது வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், unless your law had been my delight, I would have then perished in my affliction. நான் என்னுடைய துக்கத்திலே, என்னுடைய சோகத்திலே, என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய சுகவீனத்திலே, என்னுடைய பாடுகளிலே, என்னுடைய பிரச்சனைகளிலே, என்னுடைய போராட்டங்களிலே நான் அழிந்து போயிருப்பேன். அப்ப என்ன? அவருடைய வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படியே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் மனுக்குலம் பாவத்தின் மிகுதியால், வேதவசனம் ரோமர்கள் இருந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 3:10-11-12 வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதன் பிறகு அப்படியே 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும் அப்படின்ற வார்த்தைனா இந்த உலகத்திலே ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆனாலும் நம்மை ஆண்டவர் தேடி வந்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம், தேவ மகிமையற்றவர்களானோம். ஆனாலும் ஆண்டுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக இருக்கிறது, ஆண்டுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக இருக்கிறது, ஆண்டுடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக இருக்கிறது. நம்மளுடைய நினைவுகள் பல நினைவுகள். ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. உன்னுடைய நினைவை பார்க்கிலும், உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் நினைவுகளும்
மேலானவைகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் போது, எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பாலகனாக பிறந்து 30 ஆண்டு காலம் தன்னுடைய பெற்றோருக்கு இணங்கி வாழ்ந்து கடைசி அவர் வாழ்ந்த இந்த 3.5 ஆண்டு காலம் பலவிதமான அவமானங்கள், பலவிதமான நிந்தனைகள், கடைசியில இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆரம்பித்த அவருடைய பாடு, அவருடைய வேதனை, அவருடைய ரத்தம் சிந்துதல், சிலுவையின் கடைசி வார்த்தை அவர் பேசி தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அதன் பிறகும் அவருடைய விழாவிலே ஈட்டி குத்தப்பட்ட போது தண்ணீரும் ஜலமும் வந்தது, ரத்தமும் வந்தது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தின நோக்கம் என்ன? அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலிலே படைத்தார். ஆனால் நாம் பாவம் செய்து அவருடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட நீங்களும் நானும், அல்லது விலகி இருக்கிற நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மீண்டுமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் இந்த ஞாயிறை நாம் பார்க்கின்றோம். இறையியல் கல்வி ஞாயிறு. வேதத்தை நான் வாசிக்கும் போது, வேதத்தை அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்திலே நான் முறப்பாடும் போது, நமக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சிந்தனைகள் மேன்மையாக நாம் நினைக்கலாம். இதெல்லாம் நான் செஞ்சேன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நம்முடைய அளவுகோல் அல்ல, அவருடைய அளவுகோலின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் புத்தகம், அதனாலதான் வேத வசனத்தின் அடிப்படையில சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். எப்படி? இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தில் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை தருகிறார். வேத வசனங்கள் போதிக்கப்படும் போது நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். வேத வசனங்களை காலையிலும் மாலையும் நாம் கேட்கும் போது பல ஆசீர்வாதமான வார்த்தைகளும் உண்டு, அதிலே எச்சரிப்பின் வார்த்தைகளும் அதிகமாக உண்டு. ஆகவே இந்த காலை வழியில நீங்களும் நானும் இறையியல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அது முக்கியமான ஒரு சத்தியம். ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும், பைத்தியமான உங்களையும் என்னையும், ஞானமற்ற உங்களையும் என்னையும், ஒருவேளை ஞானமற்ற என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனாலும் அவர் தாமாகவே எல்லாவற்றையும் செய்ய முடிக்க முடியும் என்றாலும், அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய திட்டத்திலே, தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துகிறார். அதோடு அவரோடு கூட நீங்களும் நானும் நாம் ஒத்துழைப்போம் என்றால், அந்த இறையியல் கல்வி ஞாயிறு, இந்த ஞாயிறு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். கடைசியில பார்க்கிறோம், தேவனுடைய அனைத்து கிரியைகளும் இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல. வாட் எவர் ஹி டஸ், ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, ஒருவேளை நம்மூலமாக காரியங்களை செய்தாலும் சரி, ஒருவேளை அவருடைய வழிநடத்தலின்படி நான் செய்யும் போது அது தேவனுக்குரிய காரியமாக இருக்குமே ஒழிய உலகத்திற்குரிய காரியமாக இருக்காது. மாறாக என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் செய்யும் போது அது தேவனுக்குரிய காரியமாக இருக்காது, மாறாக இந்த உலகத்திற்குரிய காரியமாக இருக்கும். இறையியல் அவற்றினுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்களும் நானும் இந்த காலங்களில் நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நம்மை என்போடு அழைக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் நம்மை எப்படி பயன்படுத்த முடியும், தேவன் நம்மை எதற்காக பயன்படுத்த முடியும், தேவன் நம்மை ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக அதிகமாக வரும். இந்த சிந்தனை தான் இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். 3 பகுதிகளை சற்று வேகமாக நாம் வாசிப்போம். கருத்தாய் முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஒரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, ஏன்னா கருத்தாய் நாம் போதிக்க வேண்டும். முதலாவது குறிப்பு, இந்த இறையியல் கல்வி ஞாயிறிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் கருத்தாய் நான் போதிக்க வேண்டும். சும்மா அப்படியே மேலோட்டமாக இருந்து கொண்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதை போதிப்பதற்காக நான் இங்கே வரவில்லை, வரக்கூடாது. மாறாக நம் வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் போதிக்க வேண்டும். அந்த போதனைகளை நாம் கருத்தாய் கேட்டு நாம் நடக்க வேண்டும். அப்ப கருத்தாய் நாம் போதிக்க வேண்டும். முதலாவதாக இங்கே எப்படி நம்ம போதிக்க வேண்டும்? ஒருவேளை போதகர்கள், ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் போதிக்க முடியுமா? இல்லை. அதுக்கு தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 231ஆம் பக்கத்திலே நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும்
நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி, இரண்டாவது வசனத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களும் இவைகளே. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகின்றோம். மூன்றாம் வசனத்திலே இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மறுக்க முடியாத ஒரு சத்தியம். இந்த சத்தியத்திலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவானவரை, பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில நான் மையமாக வைத்து நான் நடக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உணர்த்துகிறார். இந்த தெய்வத்தை விட்டுவிட்டு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். முதலாவதாக ஒரு எச்சரிப்பு, அவரை வழிபடுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவரை விட்டுவிட்டு வேறே காரியங்களுக்கு நாம் போவோம் என்றால் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். தம்மை பகைக்கிறவர்களை கொடுத்தவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீராத கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீராத ஒரு போராட்டம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தீராத ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த போராட்டம், ஏன் அந்த பாடுகள் அப்படின்ற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவரை தேட வேண்டிய நம்முடைய மூதாதையர்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு வழி விலகி போயிருக்கலாம். ஆகவே நாம் எச்சரிப்போடு கூட இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது நாம் எச்சரிப்போடு கூட இருப்போம். ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறோம் என்றால் ஆண்டவரை பகைக்கிறோம் என்ற அர்த்தமாகும். இந்த காலங்களில் நீங்களும் நான் வாழ்க்கையை சற்று ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி வாழ்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது, இதைத்தான் கருத்தாய் நாம் போதிக்க வேண்டும். அடுத்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், எப்படி நம்ம வாழ வேண்டும். ஏன்னா வாழும் போது அதை வாழ்ந்து காட்டி நாம் போதிக்கும் போதுதான் அதனுடைய அர்த்தம் உண்டு. ஒருவேளை இந்த பலமுறை நான் அழைப்பதை சொல்லியிருக்கிறேன், யாரும் என்னை தவறாக நினைத்து விட வேண்டாம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையுள்ளவனாக, நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போதுதான் நான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். நான் குடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய பார்த்து நீ குடிக்காதுன்னு சொன்னா முதல்ல அவன் சொல்லுவான், ஓ வேலையை பார்த்துட்டு நீ முதல் குடிக்கிறது நிறுத்து என்று. அவருடைய வாழ்க்கையில் நாம் எச்சரிப்போடு கூட இந்த காலை வேளையிலே நம் தியானத்தை நாம் தியானிக்கிறோம். என்ன, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுள். என்ன, நம்ம ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு கூட நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அடுத்து 7ஆவது வசனத்திலே அதை நம்ம எப்படி செய்யணும், எப்படி நம்ம போதிக்கணும். 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. கருத்தாய் நாம் போதிக்க வேண்டும். எப்படி, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், உன் வழியிலே நடக்கிற போதும், நீ படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்கள், ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்த கிருபைகள், தயவு, காருண்யம், பராமரிப்பு, பாதுகாவல் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்க்கையில் நான் உணர்ந்து அதை ஆண்டவருக்கு என்று, ஆண்டவருக்காக, ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி, வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் உட்கார்ந்து கொண்டு என்ன பேசிட்டு இருக்கோம், அவங்க மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓடிட்டு இருக்கு, டிவியில சினிமா ஓடிட்டு இருக்கு, அல்லது நாடகம் ஓடிட்டு இருக்கு, அல்லது தாயம் விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னும் பல காரியங்களை அப்படியே அடுக்கிட்டே போகலாம். ஆனா இங்க நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, எல்லா நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தைகளை போதிங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், ஆண்டவருடைய வாழ்க்கையில கொடுத்த தயவு, காருண்யம், பராமரிப்பு, பாதுகாவல், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும். நாம் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்து இருக்கிற போதும் நான் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்கிறது. நீங்களும் நானுடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம் என்பதை இந்த வசனங்களின் அடிப்படையிலே நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை எப்பொழுது அழைக்கிறார். அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். 19ஆம் வசனத்திலே அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பல வாக்குத்தத்த வசனங்கள்.
வேதத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். இந்த வசனங்கள் அனைத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாக நான் அறிந்து கொண்டு அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். வாழ்ந்து காட்ட நாம் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையிலே அந்த காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று நம்ம ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். நான் கருத்தாய் போதிக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன் மாதிரியை நான் வைத்து செல்கிறேனா? அல்லது ஏனோதானோ என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? அவனுடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா இல்லை. நான் கருத்தாய் போதிக்கும் போதுதான், நான் கவனமாய் போதிக்கும் போதுதான், கண்ணீரோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை நான் அனுபவித்து நான் போதிக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. கருத்தாய் நாம் போதிக்கிறோமா என்று சொல்லி நம்மையே இந்த காலைகளிலே நாம் முழுவதுமாக ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக, நான் கருத்தாய் போதிக்கிற வார்த்தையை கேட்டு நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். வெறும் போதிக்கிறத மாத்திரம் அப்படியே ஒரு காதுல வாங்கிவிட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு செல்வதல்ல வாழ்க்கை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஏற்கனவே இந்த வசனத்தை பாசம். சங்கீதங்கள் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஐயா, நீங்கள் சொல்லப்படல, உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் ஆண்டு சொல்ல, தனிப்படியாக ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். என்ன? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். பொதுவாக ஆண்டவர் சொல்லலப்பா, உங்க எல்லார் மேலும் என் கண்ணை வச்சு நீ எப்படிலாம், தனித்தனியாக ஆண்டவர் பெயர் எடுக்கிறார். என் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். இந்த காலங்களிலே நீங்களும் நானும் உடைய வாழ்க்கையை மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதை கருத்தாய் நாம் கேட்க வேண்டும், கவனமாய் நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, கருத்தாய் போதிக்கிற வார்த்தைகளை நான் கேட்டு அதிலே நான் நிலை கொண்டிருக்க வேண்டும், கட்டப்பட வேண்டும். கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்வதன் நோக்கம் என்ன? எதற்காக நான் ஆண்டுடைய வார்த்தைகளிலே நான் கட்டப்பட வேண்டும்? எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம் தான். அந்த திருமணத்தில் போது அருமையான அன்பு மணமகனோ அல்லது மணமகளோ இந்த வார்த்தைகளை வந்து வாசிப்பார்கள். சங்கீதங்களின் விஷயம் 128ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கேட்கிறவனோ பாக்கியவான் போல, இங்கே வழிகளில் நடக்கிறவன். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் கட்டப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த மாலை வேளையிலே, இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை சற்று நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். அவனுடைய வசனத்தை நாம் காலையிலும் மாலையிலும் கேட்கின்றோம். அடிக்கடி நான் இதையும் நான் சொல்லுவதுண்டு. ஏன்னா முஸ்லிம்படி திருச்சபையிலே, திருநகர் திருச்சபையிலே சத்தத்தை கேட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. யார் இன்னைக்கு ஆராதனை? அங்கே ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த வாரந்தோறும் அந்த மாதம் தோறும் யார் யார் எந்தெந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்வார்கள், யார் அந்த ஆராதனை எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தக வடிவிலே ஒரு ஐட்டினரி போடுவோம். அவ வெள்ளிக்கிழமை எல்லாம் தயாராகிடுவாங்க. அல்லது தயாராவதற்கு முன்பதாக இந்த பத்திரிகை எடுத்து வாசிப்பாங்க. அப்படியே சரி, இந்த வெள்ளிக்கிழமை யாரு செய்தி, இவரா, சரி நம்ம சந்தோஷமா போவோம். அடுத்த வாரத்துல இவனா, சரி வேண்டாம். போதிக்கிற வார்த்தைகள் யாருடையதாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் நமக்காக இவர் மூலமாக பேசுகிறார் என்ற சிந்தையோடு நாம் அதை கேட்கும் போதுதான் நாம் அந்த வார்த்தைகளினால் கட்டப்பட முடியும். மாறாக யார் ஆராதனை எடுக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வருவோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில யாருடைய சத்தம் வருகிறது அப்படின்றத கேட்டுட்டு நாம் ஆலயத்திற்கு வருவோம் என்றால், நாம் அந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் சற்று நம்மையே நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். கருத்தாய் போதிக்கப்படுகின்ற வார்த்தைகளை நான் கேட்டு அதிலே நான் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நான் எப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைக்கிறார். என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு
பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்களும் நானும் எவ்விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் காத்திருக்கோம். கட்டப்படவில்லை என்றால், வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் நடக்கவில்லை என்றால், மத்திய எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளும். அதிலே 2 காரியங்களை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை சற்று நான் வேகமாக நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா அல்லது என்னுடைய சுய விருப்பத்தின்படி இருக்கிறதா, என்னுடைய ஆதாயத்துக்காக இருக்கிறதா, ஆண்டவருக்குள் மக்களை கட்ட வேண்டும் என்பதற்காக நான் பிரசங்கிக்கிறேனா, பாடுகிறேனா, அல்லது நான் எப்படி பாடுகிறேன், எப்படி ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனைகளை நான் இருக்கிறேன். பெருமைக்காக என்றால் நிச்சயமாக இந்த ஆராதனையிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேகர் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது 2க்கு மேற்பட்டவர்களை நம்ம எப்படி சொல்லுவோம், அநேகர். அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே தரிசனம் உரைத்தோமே அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. பல நேரங்களிலே இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது மற்ற காரியத்தை எதுவும் சொல்லல, துதிக்கிற காரியத்தை சொல்லல, ஒருவேளை பிரசங்கிக்கிற காரியங்களை குறித்து பேசல. ஏன் அந்த இடத்துல அதை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. தரிசனத்தை நாம் சொல்லும் போது எங்கு நடக்க போகிறது, வேதாகமத்தில் இருக்கிற தரிசனங்களை நாம், தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போம் என்றால் எந்த இடத்திலும் ஆதாரம் இல்லாமல் அவர்கள் சொல்லவில்லை. யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆண்டவர். ஏன்னா யோனாவின் தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் சொல்றோம். அப்ப யோனாவை ஆண்டவர் தீர்க்க தரிசியாக இங்கே வைக்கின்றார். ஏன், எதற்காக? அந்த நினிவே மக்களிடத்தில் நீ போய் நான் சொல்லுகிறதை நீ போய் சொல்லு, 40 நாள்ல நீ அழிக்கப்பட போகிறாய் சொல்லு. பொதுவாக தண்ணீரினால் ஒரு அழிவு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லல. எந்த இடத்துல என்ன விதமான அழிவு? நோவாவுடைய காலத்திலே நான் அதிகமாக நோவாவை தீர்க்கதரிசியாகவே பார்ப்பேன். நோவாவுடைய காலத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை நான் என்ன செய்ய போறேன், இந்த உலகத்தை தண்ணீரினால் நான் அழிக்க போகிறேன், ஜலத்தினால் நான் அழிக்க போகிறேன். எத்தனையோ ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நோவாயை குறித்து நாம் பார்க்கின்றோம். சரியாக நடக்க வேண்டிய காரியங்களை எங்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட சொல்லுகிற வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். மாறாக இந்த காலங்களிலே பல தீர்க்க தரிசிகள் எழுந்திருக்கிறார்கள். அவளை குறித்து நான் பேசல. வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும், அங்கே வேதாகமத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாருக்கு சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எப்பொழுது அது நடக்கும் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அல்ல, ஓரளவுக்கு 95% அல்லது 99% பொதுவாக சொல்லப்படுகிறது, கால சூழ்நிலைகளை அறிந்து. ஆகவே நாம் தயவாய் நாம் ஞானத்தோடு கூட செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அங்கே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பல இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பதாக, வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு முன்பதாக ரிஹர்சல் ஆராதனை நடக்கும். யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை, ஆனா ஆண்டவருடைய நாமத்தை நான் அவமதிக்கும் போது அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ரிஹர்சல் ஞாயிறு ஆராதனை நடக்கும். நான் எப்படி ஜெபிக்கும் போது நீ எப்படி விழ வேண்டும், எப்படி நான் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தைகளை சொல்லும் போது நீ சுத்த வேண்டும், எல்லாம் நடக்கிறது. யூடியூப்ல நீங்க பாருங்க. சில இடங்களில் உண்மையாகவே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே இங்கே
பிசாசு நடுங்கும். ஆகவே எச்சரிப்போடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாய் எது உண்மையுள்ளது எது பொய்யானது என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கும்போது இன்னொரு அருமையான ஒரு டாக்டிக்ஸ் இப்பொழுது ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, Facebookல முதல்ல ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க, அடுத்து வாட்ஸ்அப்ல முதல் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க, அதன் பிறகு Facebookல தான் நம்மளுடைய சரித்திரமே நம்ம போடுறோம், நம்முடைய குடும்ப போட்டோவை போடுறோம். அப்ப அவன் என்ன சொல்றான், உனக்கு மனைவி, உனக்கு ஒரு ஆண்மகன், ஒரு பெண் பிள்ளை. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். எப்படா என் பேரை மட்டும் தானே நீ தெரிஞ்சுட்ட, ஆனா எனக்கு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருக்குன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் நம்முடைய சரித்திரத்தை எல்லாம் ஆழமாக ஆராய்ந்து விட்டு இந்த காலங்களிலே தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. எச்சரிப்போடு கூட எது உண்மையான தரிசனம், எது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த காலங்களிலே நாம் வாழ ஆண்டவருமே கொடுக்க. அதுதான் நான் கட்டப்பட வேண்டும். சும்மா அப்படியே டக்குன்னு வீடு கட்டும் போது ஒரு 10-15 கல்லை விட்டுட்டு அப்படியே 11வது கல்லுக்கு போயிட முடியுமா? முடியாது. படிப்படியாக நான் கட்ட வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக ஆராய்ந்து நான் அறிய வேண்டும். அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம் அற்புதங்களை செய்யறது. இதுவும் நிறைய இடத்துல நடக்குது. நிறைய பேர் Facebookல ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து விட்டு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் மண்டல கொடுத்திருக்கிறார் மூளை. அதனால நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பேன். ஆராய்ந்து பார்த்துட்டு இது ஏற்கனவே இதே அற்புதம் இன்னொரு இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் போஸ்ட் போடுவேன். ஐயா என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு முந்தைய அற்புதத்தை யூடியூப்ல எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் போடுவேன். ஆமையா, எப்படியா? பொய்யான அற்புதங்கள். இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்களும் நான் ஒருவேளை நம்பிக்கொண்டிருப்போம் என்றால், விசுவாசித்துக் கொண்டிருப்போம் என்றால், அந்த விசுவாசம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நீங்க ஒதுக்கி வைங்க. சாத்தானாலேயும் அற்புதம் செய்ய முடியும். நாம் எச்சரிப்போடு கூட இருப்போம். எது ஆண்டவர் கொடுக்கிற அற்புதம், எது சாத்தானுடைய அற்புதம் என்பதை ஆழமாக நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தபடியினால் நான் ஆண்டவரை தெய்வம் என்று நான் பார்க்கிறேனா? வேண்டாம். அப்படி பார்ப்பீங்களா? இனிமேல் அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா சாத்தா உங்களுக்கு மேன்மைகளை தருவான் என்றால் அவன் தான் தெய்வம் என்று போயிருவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன? அந்த கோர சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்காக நாம் அவரை தெய்வமாக நான் பார்க்க வேண்டும். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை பார்த்தோம். தரிசனம் பிசாசுகளை துரத்துகிற காரியம், அற்புதங்களை செய்கிற ஒரு காரியம். இந்த காரியத்தினாலதான் பல ஊழியர்கள் அப்படியே மேல போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு அவங்களுக்கு கொடுத்து எந்த விதமான வேதனையும் இல்லை, பொறாமையும் இல்லை, சந்தோஷமா போட்டோம். ஆனா ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவர் இப்ப பார்த்து சொல்லுவார், என்ன? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். தரிசனங்களை உரைத்தவர் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் தரிசனங்களை உயர்த்தோமே. என்னுடைய நாமத்தினால சொன்ன, ஆனா நான் சொன்னதை நீ சொல்லல. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோமே, இல்ல. என்னுடைய பெருமைக்காக என்னுடைய மகிமைக்காக நீ செய்யவில்லை, உன்னுடைய பெருமைக்காகவும் உன்னுடைய மகிமைக்காகவும் நீ செய்தாய். ஆண்டவரே, உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, இல்ல. என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ அதை செய்யவில்லை, உன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நீ செய்தாய். ஆகவே நாம் எச்சரிப்போடு கூட இருப்போம். என்ன சொல்ற? அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. எவ்வளவோ ஊழியத்தை செஞ்சிருப்பான். எத்தனையோ 40 வருஷம் 50 வருஷத்துக்கு ஊழியத்தை செஞ்சிருப்போம். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏறத்தாழ ஒரு 13 வருஷம் ஊழியத்தை செஞ்சேன். நமக்கு தெரியாது எத்தனை ஆண்டு காலம் ஆயுசு நாட்கள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு நான் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, ஐ டோன்ட் நோ யூ, உன்னை நான் அறியேன். எச்சரிப்போடு கூட நாம் வாழ ஆண்டவர் என்பதற்கு அழைக்கிறார். அக்கிரம செய்கைக்காரர் என்ற பெயர் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம தான் தீர்க்கதரிசிகளே, அற்புதங்களை செய்கின்ற வல்லமை படைத்தவரே, வல்லாதி வல்லரே அப்படின்னு சொல்லி நம்ம பல பேர்களை மனிதர்களுக்கு நம்ம சூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஆகவே நாம் எச்சரிப்போடு கூட நாம் கருத்தாய் போதிக்கிற வார்த்தைகளை நான் கேட்டு நான் அதிலே கட்டப்பட வேண்டும். எப்படி நான் கட்டப்பட வேண்டும்? வேதத்தின் ஆதாரமாக அது இருக்கிறதா, வேதத்தின் உண்மையாக சத்தியமாக இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து நான் பார்த்து அந்த வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டு இல்லாதவைகளை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரையே நம்முடைய மூலாதாரமாக நாம் கொண்டு வேதத்தை நம்ம
முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு, புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். எப்படி நான் கட்ட வேண்டும், எப்படி நான் கட்டப்பட வேண்டும்? கண்மலையின் மேல் நான் கட்டப்பட வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் கட்ட வேண்டும். மாறாக சொல்ற வார்த்தையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்து என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்றால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பாக தான் நாம் மாறுவோம். காற்று அடிக்கும், புயல் அடிக்கும், பெருமழை பெரியும், எல்லாம் அழிந்து போகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அவருடைய நாமத்திற்கு கனம் செலுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். எல்லா துதி கன மகிமையும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது எதற்கு இதெல்லாம் நான் செய்யணும்? நான் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, ஆண்டவருக்குள்ளாக நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோவான் எழுதின நற்செய்தியிலே, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. ஆகவே நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஏன்? நான் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஆகவே இந்த காலங்களிலே மற்றவர்களை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வைப்பதற்காகவும் நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம பார்ப்பது உண்டு, கேட்பது உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக நான் அர்ப்பணித்தேன். பல நேரங்களிலே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக அசைக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள், வேற யாரும் வேண்டாம், என்னை பார்க்கிற என் பிள்ளை உன்னை போல ஆகணும்பா அப்படின்ற ஒரு சிந்தை அவனுக்குள்ளாக வரும் என்றால் நான் ஏதோ ஒன்று சாதித்திருக்கிறேன் என்றார். அடிக்கடி ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். நான் யாரை போல வேண்டுமானாலும் நான் ஆவேன். என்னது? நான் யாரை போல வேண்டுமானாலும் ஆவேன், ஆனா எங்க அப்பாவை போல இருக்க மாட்டேன். ஏன்? ஊழியக்காரர்கள் அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு கஷ்டங்கள். ஒரு சிறிய கதை எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அருமையான ஒரு டாக்டர், பல சர்ஜரி, அவர் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட். பலருக்கு அந்த மூல வியாதிக்கு பயங்கரமான ஆபரேஷன்லாம் செஞ்சு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு மனுஷன். அவருக்குள்ளாக ஒரு பெரிய சிந்தனை இருந்தது. என் பிள்ளை இப்ப 10th படிச்சுட்டு இருக்கான், 11th படிக்கிறான், எப்படியாகிலும் அவன் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து அவனும் என்ன செய்யணும், என்னை போல ஒரு டாக்டரா வரணும். அவன் டாக்டரா என்ன செய்யணும், அவனுக்கென்று நான் ஒரு இடத்தை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி நானும் அவனும் இணைந்து மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தை அந்த தகப்பனாருக்குள்ளாக இருந்தது. ஆனா அந்த பையனுக்குள்ளாக ஒரு சிறிய காரியம் என்ன, அவங்க அப்பாவோடு கூட அவன் அதிகமான நேரம் செலவழிப்பதில்லை. ஏன்னா அவங்க அப்பா தினமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு 9 மணி 10 மணி தான் வருவாரு. காலையில அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்பதாகவே மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். அப்பாவுக்கும் மகனுக்கும் ரொம்ப தூரமாகவே உறவு இருந்தது. அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் நைட்டு 11 மணிக்கு திடீர்னு அழைப்பு போறோம், திடீர்னு அவங்க அப்பா போக வேண்டியது இருக்கும். பேசிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு அழைப்பு போறோம், போக வேண்டியது இருக்கும். ஆகவே இவனுக்குலாம் ஒரு வெறுப்பு. நான் எங்க அப்பாவை போல என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். ஆனா உங்க அப்பா எவ்வளவோ அவனை கண்டித்து பார்த்தார். மகனை, உனக்காக நான் ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்கேன், நல்ல அருமையான ஒன்னும் கிடையாது, நான் உன்னுடைய உத்தியோகத்தை மாத்திரம் நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். அவனுக்கு ஒரு சிறிய ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல வேலை பார்க்கணும். ஆகவே அவனுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல அவனுக்கு கொஞ்சம் வாஞ்சை. ஆகவே அந்த காலங்களிலே இவங்க தகப்பனாருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த இன்னொரு அந்த கத்திரிக்கோல், சிசரு அதெல்லாம் வாங்கி கொண்டு அதை ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்துவதற்காக கொடுக்கிற ஒரு நபர்.
அவங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தபடியினால் அவருடைய மீத நேரங்களிலே, அவருடைய சும்மா இருக்கிற நேரங்களில் அவங்க அப்பாவுக்கு வந்து உதவி செய்வாராம். ஆபரேஷன் தேட்டரில் ஆபரேஷன் பண்ணுவதற்கெல்லாம் எடுத்து அந்த பொருட்களை கொடுப்பதற்காக. ஆகவே அவருக்கும் உங்க அப்பாவுக்கும் நல்ல உறவு இருந்தது. அவன் என்ன செஞ்சிருக்கிறான், எப்படியோ வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலைகளிலே அவனுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த பிசினஸ் வந்து அப்படியே துவண்டு போகிறது. அந்த நாட்களிலே இவனுடைய தகப்பனார் எவ்வளவோ அவனிடத்திலே சொல்லி பார்த்தார்கள், முடியல. அவனுக்குரிய பங்கை அவன் வாங்கி கொண்டு மீண்டும் அவன் வெளிநாட்டுக்கு போறான். எல்லாமே அவனுக்கு தோல்வியிலே வந்து முடிந்தது. அந்த காலங்களிலே அந்த செய்தியை தகப்பனார் கேட்கிறார். அவருடைய மனதளவிலே பாதிக்கப்பட்டு அவருக்கு ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு இடது பக்கம் கையும் இடது பக்கம் காலும் செயலிழந்து போய்விட்டது. படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். எல்லா ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் அவன் வெளிநாட்டில் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கேயும் ஒரு தகப்பனாருக்கு எப்படியாகிலும் சுகப்படுத்தி விட வேண்டும் என்ற சிந்தையோடு கூட செலவழிக்கப்படுகிறது. எல்லா ஆசைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது கையை விட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அங்கே வெளிநாட்டில் எல்லா வேலையிலும் அவன் தோற்று போனவனாக அவருடைய தகப்பனாருடைய இல்லத்திற்கு வருகிறார். இல்லத்துக்கு வந்த பிறகு பார்த்த பிறகுதான் தகப்பனார் இந்த நிலைமையில் இருக்கிறதை பார்த்து ரொம்ப மனம் உடைந்து போகிறார். எப்படியாக நம்ம ஒரு வேலையை கண்டுபிடிக்க வேண்டும், நம்முடைய தகப்பனாருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கம்பெனியிலே அவர் வேலைக்கு சேர்க்கிறார். இதே போல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த தட்டு, அந்த கத்தரிக்கோல், அந்த சிசரு, அந்த காரியங்களை எல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனியில அவன் போய் சேர்கிறான். ஒரு சேல்ஸ் மேனேஜராக அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் எல்லா விஷயம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், எல்லா இடங்களுக்கும் அவன் போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்கின்றான். கடைசியாக ஒரு நாளில் இந்த கம்பெனியினுடைய ஓனர் ஒரு நாளிலே வர வேண்டியது இருந்தது. எல்லாரும் அவரை வரவேற்பதற்காக ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மேலே அந்த ஓனருடைய காரும் வந்து நின்றாயிற்று. எல்லாரும் வரிசையில் நிற்கிறார்கள். கையிலே ஒரு சில வாழ்த்து அட்டைகளோடும் மாலைகளோடும் கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே பகுதியிலே அவன் கொஞ்சம் தூரமாக நிற்கின்றான். நிற்கும்போது அந்த ஓனர் வருகிறார். ஓனருடைய முகத்தை பார்த்தவுடன் இவனுக்கு என்ன செய்யல, கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே நிலை குலைந்தவனாய் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். அந்த ஓனர் வேற யாரும் கிடையாது, இவனுடைய தகப்பனாருடைய ஹாஸ்பிட்டல்ல தகப்பனாருக்கு உதவி செய்த, ஆபரேஷன் தியேட்டர்ல உதவி செய்த அந்த அருமையான சகோதரன். இவனுடைய கரங்களில் இருந்தால் நான் சம்பளம் வாங்க வேண்டும், இவனுடைய கரங்களில் இருந்தால் நான் சம்பாத்தியத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் உடைந்தவனாக, பெருமைக்காக அல்ல. ஏன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு கீழே வேலை பார்த்தவன் இப்ப தனக்கு ஒரு அதிகாரியாக மாறிவிட்டானே என்று சொல்லி மிகவும் வேதனை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிலே நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நான் கட்டப்பட வேண்டும். ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளையாக நான் வாழ்வதோடு இந்த மாத்திரமல்ல, அதன்படி நான் நடக்க வேண்டும். என்னுடைய தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தை என்னுடைய சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் இருவரும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். இதுதான் இந்த இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு ரொம்ப சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய கருத்துக்களை நான் கவனமாய் நான் போதிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய கருத்துக்களை போதிக்கிற நான் அதை கேட்டு அதன்படியாக நான் கட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக கருத்துக்களை கேட்டு கட்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்த வேண்டும். நான் ஏன் செயல்பட வேண்டும், அதை தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பக்கம் 266வது பக்கம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், அதுக்கு முதலாவதாக முதல் வசனத்தை வாசிப்போம். நான் ஏன் செயல்பட வேண்டும் அப்படின்னா, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடக்கவில்லை என்றால் ஆண்டவர் என்ன செஞ்சுவார், கைகளில் விட்டுவார். ஆண்டவர் எனக்கு துணையாகவே எப்பொழுதும் இருக்கிறார். என் பிள்ளை என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறும். ஏன்னா அதுதான் அந்த வசனத்தை ரொம்ப அதிகமாக நான் தியானிப்பது உண்டு. உன் நினைவு என் நினைவு அல்ல, என் வழி
உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல இந்த கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நினைவுகளை பார்க்கலும் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் என் நினைவுகளும் மேலானவைகள் என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்ம ஒன்று யோசிப்போம், ஆனால் ஆண்டவர் அதை விட அருமையானதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் யோசித்து வைத்திருக்கிறார். கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்களை நான் கவனமாய் நான் கேட்டு நான் அதிலே கட்டப்பட்டு அதை நான் செயல்படுத்த வேண்டும். அடுத்து 2ஆம் வசனத்திலே எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும்? மிகுந்த தாழ்மையோடு, சாந்தமாய், பொறுமையோடு, அன்பினால் ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும். எதற்காக இதெல்லாம் நான் செய்யணும்? 11ஆம் வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷனாகும்படிக்கு, பூரணமான ஆசீர்வாதமாகும்படிக்கு. ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக அழைத்தார்? நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது நான் என்ன செஞ்சேன்? காரசாரமா கடுமையான காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம சாப்பிட முடியாது. மாறாக பால் குடிக்க முடியும், அவ்வளவுதான். சிறு பிள்ளையாக நம்ம இருக்கும்போது, சிறு குழந்தையாக இருக்கும்போது, நான் வளர வர என்னுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி காணப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மாறாக நான் எதையுமே சாப்பிடல, வெறும் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய பெற்றெடுத்தவர்களும் என்னுடைய உறவுகளும் என்னடா பிள்ளை பெற்றிருக்க, ஒரு வளர்ச்சியுமே இல்லையே நிச்சயமாக சொல்வார்கள். நான் வளர வளர, நான் கிறிஸ்துவில் வளர வளர என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மாறாதவர். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ வாழ என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய செயல்பாடுகள், ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும், எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே புதிதாக வேண்டும் என்ற சிந்தை. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் எப்படி நாம் வாழ்கிறோம்? 12ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் நாம் செய்ய வேண்டும். நான் இதற்காக செயல்பட வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபை பக்தி விருத்தி அடைவதற்காக நான் செயல்படுத்த வேண்டும். கருத்தாய் போதிக்க வேண்டும். போதிக்கிற காரியங்களிலே நான் கட்டப்பட வேண்டும். அடுத்ததாக நான் அந்த காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டும். அந்த காரியங்களை நான் செயல்படுத்தும் போது குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக நிறைவான வளர்ச்சி பெறுவதற்காகவும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவருடைய வாழ்க்கையை நான் செயல்பட வேண்டும். சரி, இப்ப எப்படி நாம் செயல்பட முடியும்? அதான் அடுத்த வசனத்துல ரொம்ப, அதனாலதான் ஆண்டவர் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகவே இனி நாம் குழந்தைகளாய் இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களுமாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நான் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இச்சையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். நான் எனக்குரியதை நான் செய்ய வேண்டும். என் மனைவி அவளுக்குரியதை அவள் செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்குரியதை அவர்கள் செய்ய வேண்டும். எனக்குரியதை என் மகன் செய்வான் அல்லது மகனுக்குரியதை நான் செய்வேன் அப்படின்னா விளங்காது. ஜோயலுடைய சைக்கிள் எடுத்து நான் இப்ப ஓட்ட முடியாது, அவன் ஏன் கார் எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்? அவனுக்கு அந்த வயது கிடையாது, அவனுக்கு அந்த திறமை கிடையாது, அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனா எனக்கு எல்லாத்திலும் அனுபவம் இருக்கு. அவனுடைய சைக்கிளை ஓட்டி இருக்கிறேன், நான் சின்ன வயசுல ஓட்டி இருக்கேன். இப்பயும் நான் ஓட்ட முடியும், ஆனா அது எனக்கு பத்தாது. நமக்குரியதை நாம் செய்ய வேண்டும். அவரவர்களுக்குரிய காரியங்களை அவரவர்கள் செய்ய வேண்டும். அடிக்கடி நான் யோசிப்பு ஊழியத்துக்காக நான் கடன் செல்லும் போது சாலமோன் எட்வின் அவங்களாம் என்னுடைய காரியங்கள்ல என்ன செய்வாங்க? என்னுடைய காரியங்கள்ல வேற ஒன்றும் கிடையாது, ஏன் பைபிளை தூக்குவாங்க, என்னுடைய பையன் தூக்குவாங்க. நான் சொல்றேன் வேண்டாம், அவரவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை அவங்கவுங்க சுமக்கணும். எத்தனையோ முறை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம்.
இந்த வேதத்தை நான் தூக்குவதற்கு நான் சங்கடப்படுவேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை தூக்குவதற்கு சங்கடப்படுவார். என்னுடைய பையன் நான் தூக்குவதற்கு நான் சங்கடப்படுவேன் என்றால், ஆகவே இந்த காலங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நான் அவரவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரத்தின் அடிப்படையில் அவரவர்கள் செய்ய வேண்டும். அதை நான் கவனமாய் என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்த வேண்டும். எச்சரிப்பு. அப்போது அதே எபேசியர்களின் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்கண்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், எச்சரிப்பின் வார்த்தை வருது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள். இச்சைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் தூக்கி போட வேண்டும். அடுத்து, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறதை போல நீங்களும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகிறார்கள். அடுத்து 19ஆம் வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோட கூட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நீங்களும் என்ன செய்யாதீர்கள், உங்களை கிறிஸ்துவுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், மற்றவர்களை நாம் ஆண்டவர் பார்க்கிற பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். உணர்வில்லாதவர்களாய் இதெல்லாம் செஞ்சாங்க, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கிறிஸ்து நமக்கு எப்படி போதித்தாரோ அதன்படியாக நாம் போதிக்கப்படுவதற்கும் அதன்படியாக நான் செய்வதற்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். அவனுடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி அவனுடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை அவனுடைய சமூகத்திலே நம்முடைய சுயவர் பொண்டியல் கலைகளிலே நாம் விடுவோம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இணைந்த இந்த பாடலை நாம் பாடுவோம். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்ற பாடலை அருமையாக அவனுடைய சமூகத்திலே நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் பாடுவோம். அவனுடைய பாதத்திலே என்னுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது, அவனுடைய சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக நான் ஒப்புவிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாக நாம் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே நம்ம முழுவதுமாக நாம் தாழ்த்துவோம். அருமையான ஒரு பாடல். அவர் இணைந்த இந்த பாடலை நாம் பாடலாம். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன் எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே,
காட்டுவே என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கிதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே. நான் வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவே எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூலங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூலங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? பள்ளத்தாக்கிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் மக்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மக்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே. நான் வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவே எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. யாரும் சரி என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்களை நம்புங்கப்பா. அவருடைய சமூகத்திலே முழுவதுமாக நாம் காண்போம். அவருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புவிப்போம். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள்.
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் ஆராதனை பின்பற்றுவதற்காகவே அந்த சமூகத்திலே நாங்கள் முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். அனைவரையும் சமூகத்தில் அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தங்களுக்கு தாயார் பாக்கியசீலியம்மாவுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். அனைவரே கருணார் சூரியகுமார் கரங்களை ஒப்படைக்கிறோம். தம்பி மேடாவுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். மாஸ்டர் இதுவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்த கிருபைகளுக்காக, தயவுக்காக, காரணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே நிலை கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் அன்றுவே இந்த கொரோனாவின் காரணமாக வேலை இல்லாமல் உங்களையே அடைபட்டு கிடந்து அன்றுவரே மகனுக்கு இந்த நாட்களிலே குறிப்பாக அன்றுவரே இந்த நல்ல வேலையினை தந்ததற்காக அன்றுவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தாயார் அன்றுவரே நன்றியோடு உங்களுடைய சமூகத்திலே வந்து நன்றிகளை எடுப்பதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல இந்த கையின் பியாசங்கள் ஒவ்வொன்றையும் அன்றுவரை ஆசீர்வதித்து வருகிறேன். அதனுடைய வைத்திருக்கிற ஒவ்வொரு அன்றுவரே பசுமாடுகளையும் கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் திருக்கரத்திலே முழுமையாக நாங்கள் காண்கிறோம். இதுவரை இந்த குடும்பத்திற்கு பாராட்டின தயவு, காருண்யம், பராமரிப்பு, பாதுகாப்பு ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை மனுவரை நமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு நீர்களுக்கு போதுமான கிருபைகளை கருத்தாய் நாங்கள் போதிப்பதற்கு, கருத்தாயங்களை நாங்கள் கட்டப்படுவதற்கு, கருத்தாய் நாங்கள் செயல்படுத்துவதற்கு என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படுவேன், இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுவேன், உங்களுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி உள்ளது நாளத்திலே அவருடைய சமூகத்திலே எங்களையே நாங்கள் முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்திருக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா புதிய மகிமை மன்னரை நாங்கள் செலுத்துகிறோம். நாளிலே ஆலயத்திலே வந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து அதனுடைய சமூகத்திலே நேர்ச்சிகளை படைத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் அவையுடைய கரங்களிலே நாங்கள் படிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும், சத்தோதை தாரும், மத்திய சுமக்காக மக்களாக வாழ்கின்ற வாழ்க்கையை நிலைத்து வாழ்வதற்கு நீங்கள் திரும்பமாக எல்லா புதிய மகிமை மன்னரை நாங்கள் செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் வல்லமையுள்ள இடத்திலும் பராமரிப்பும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு விசேஷமாக அருமையான திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரோடு கிடந்து விசேஷமாக அருமையுடைய சமுதிரை வந்து காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கிடந்து கேட்ட சத்தியத்தோடும் ஒரு வாழ்க்கையோடு கிடந்து மீண்டும் மீண்டுமான சதா காரணங்களும் தங்கி தாங்கி ஆசீர்வாதமாக பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.